தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. வேலண்டைன்ஸ் டேக்கு நீ இருந்த ஊருக்கு சர்ப்ரைஸா வரலான்னு பிளான் பண்ண. ஆனா அன்னைக்குன்னு எனக்கு ஒரு பெரிய மீட்டிங் நீ அரேஞ்ச் பண்ணி இத பாத்துக்கோன்னு சொல்லிட்ட. அதனால என்னால உனக்கு ஒரு ரோஸ் கூட வாங்கி தர முடியல, விஷ் கூட பண்ண முடியல. நேர்ல உன்னை பார்க்கும்போது ரோஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் பாக்குறோமா, அதான். பாண்டியன், உனக்கு இது பைத்தியமா? நீலா, என்னாச்சு? இந்த ரோஸோட கலர் உனக்கு பிடிக்கலையா? உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லு. உனக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் ரோஸே கொடுக்குறேன். அதான் எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல, அதாவது எந்த கலர்ல வாங்குறதுன்னு தெரியல. அதான் காமன் கலர் ரெட்டே வாங்கிட்டேன். ஐயோ பாண்டியன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அங்க அவ்வளவு மீட்டிங்ஸ், அவ்வளவு பிசினஸ் விட்டுட்டு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நேர்ல பேசலான்னு வந்தா நீ என்ன இங்க ரோஸ் கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்க? ஒரு பிசினஸ் மேன் மாதிரி ஒரு செகண்ட் கூட உன்னால யோசிக்க முடியாதா பாண்டியன்? நீலா, முதல்ல அந்த ரோஸை கொண்டு போய் குப்பையில போடு. டேய் பாண்டியா, உன் நிலைமைய பாத்தியா? 15 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஸ்வரி உன்கிட்ட ஆசையா வந்து பூ கேட்டா. அப்ப நீ அவகிட்ட என்ன சொன்ன? ஏங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுங்களா? ஏய், நானே வேலைக்கு போயிட்டு இப்பதான் வரேன். 1 கேக்கிட்டா 2 கேக்கிட்டான்னு உயிரை வாங்குறா. என்னடி கேட்டு தொலை. ஐயோ, பெருசாலாம் ஒன்றும் கேட்கலைங்க. இல்ல, இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாண நாள் இல்ல, அதான். அந்த நாள் தான் எதுக்கு என் வாழ்க்கையில வந்துச்சுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் சொல்லி தொலை. ஐயோ, நான் பெருசா எதுவும் கேட்கலைங்க. ஒரே ஒரு முழம் மல்லிகைப்பூ மட்டும் வாங்கி கொடுப்பீங்களா? இல்ல நம்ம கல்யாண நாள்ல அதாங்க கேட்டேன். வேற ஒண்ணு வேணாம், ஒரே ஒரு முழம் மட்டும் மல்லிகைப்பூ உங்க கையால வாங்கிக்கிடணும்னு ஆசைங்க. அதான் வாங்கி கொடுப்பீங்களா? என்னது, மல்லிகை பூவா? ஆசைக்கு தூக்கி கொஞ்சத்துக்கு கூட ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்து கொடுக்க வக்கில்ல உனக்குள்ள மல்லிகை பூ கேக்குதாடி? மல்லிகை பூ? ஏங்க, கோவப்படாதீங்க. நான் ஆசையா இருந்துச்சுன்னு தான் கேட்டேன். வேண்டாண்ணா, வேண்டாங்க. ஏய், மல்லிகை பூ வாங்கி கொடுத்தா ஆம்பளை புள்ள பெத்து கொடுப்பியா? சொல்லு. இந்த நொடி ஒரு முளை என்ன 10 முளை கூட வாங்கி போடுறேன். இல்லைங்க, வேண்டாம், விட்டுடுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாங்க. தெரியுதுல, மூடிட்டு போடி. பாண்டியன், நீலா, நீலா, பூவை குப்பையில போட்டுட்டு மீட்டிங்க்கு வான்னு சொன்னேன். வரேன் நீலா, வரேன். நீலா, உட்காரு. மேடம் என்ன நாளைக்கு ஐநா சபையில போய் மீட்டிங்ல பேசுற மாதிரி இந்த யோசனை யோசிச்சுட்டு இருக்காங்க? என்னவா இருக்கும்? ஒருவேளை தமிழ் ஏதாவது சொல்லிருப்பாங்களோ? தமிழ சொன்னது உண்மைதானா? உண்மையாவே நாளைக்கு நம்ம வீட்ல கல்யாணம் பேச வராங்களா? இத்தனை நாளா இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நாளைக்கு உண்மையாவே நடக்குமான்னு இருக்கே. இந்த விஷயத்துல தமிழ் நம்ம கிட்ட விளையாடாது. இருந்தாலும் ஒரே யோசனையா இருக்கே. எப்படி இவங்க மாமா திடீர்னு மாறினாரு? ஏ ஜில்லு, ஜில்லு, மதனி, என்ன நாளைக்கு எதுவும் டெல்லிக்கு புறப்பட்டு போய் ஐநா சபை மீட்டிங் ஏதோ அட்டெண்ட் பண்ண போறியா? நானா? ஐநா சபை மீட்டிங்கா? ஏன் மதனி அப்படி கேக்குறிய? பிறகு கூப்பிட யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவ அப்படி என்னடி யோசனை உனக்கு? ஓ, கூப்பிட்டியலா? கேட்கவே இல்லை மதனி. கொஞ்சம் தீவிரமான யோசனை தான். தீவிரமான யோசனையா? அப்படி என்ன யோசனை சொன்னா நாங்களும் கொஞ்சம் யோசிப்போம்ல. ஐயோ மதனி, அதுலதான் பிரச்சனையே. அதுலதான் பிரச்சனையா? என்னல சொல்ல வர? இல்ல மதனி, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னுதான் இவ்வளவு நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அடியே, இதெல்லாம் உனக்கே ரொம்ப ஓவரா தெரியல? இல்ல மதனி, உண்மையாதான். இந்த விஷயத்த சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? இல்ல அண்ணன் ஏதாவது போட்டு கொடுத்துருவியலா? அப்படி இப்படின்னு ஒரே குழப்பமா இருந்தது. ஓஹோ, குழம்பிட்டியல. நீங்க ஒன்னும் சொல்லி கிளிக்க வேணாம், போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. மதனி, ஹே, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிவிட்டீல, பிறவென்ன மதனி நொதனின்னு போல. ஐயோ இல்ல மதனி, அது வந்து என்ன வந்து போயின்னு ஒன்னும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டோம்ல. சரி, உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். நீங்க தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டீங்களே, பிறவென்ன? வேண்டாம், விடுங்க. என்ன பொசுக்குன்னு வேண்டான்னு சொல்லிட்டா? அடி பாவி, ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு 2 வாட்டி கிஞ்சினாதான் என்னவா? குறைஞ்சா போயிருவா திமிரு பிடிச்சவ. லவ் பண்றாங்கல, அதான் திமிரு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குது. ஐயோ, ஒழுங்கா சொல்ல வந்தா வாய மூடுன்னு சொல்லி நிப்பாட்டிவிட்டோம். இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, சமாளிப்போம். குழலி, சரி விடு,
உன்னைய பார்த்தாலும் தான் பாவமா இருக்குது. இந்த விஷயத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லிடணும்னு நீ ரொம்ப தவிக்கிறது எனக்கு புரியுது. அதனாலதான் கேக்குறேன். பரவாயில்ல சொல்லு. இல்ல மதனி, ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டேன். உங்ககிட்ட அந்த விஷயத்தை சொல்றது அவ்வளவா சரியா இருக்காது. பரவாயில்ல மதனி, விட்டுருங்க. என்கிட்ட சொன்னா சரிப்பட்டு வராதா? மவளே இருடி, சோத்துல விஷத்தை வைக்கிறேன். ஐயோ ஜில்லு, நீ வாயால தான் இப்படி போய் சொல்ற. ஆனா உன் மனசுக்குள்ளயும் சரி, உன் கண்ணுலயும் சரி, எப்படியாவது வீரமதனி கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்னு தவிக்கிறியே. அது எனக்கு நல்லாவே புரியுது ஜில்லு. பரவாயில்ல சொல்லிடு. மதனி கேக்குறத பார்த்தா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருக்க முடியாம கேக்குற மாதிரில இருக்கு. சரி சரி, ரொம்ப தவிக்க விட வேணாம், நம்மளே சொல்லிவிடுவோம். மதனி, அது வந்து லே, எனக்கு ஒரு அண்ணனா என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல மாப்ள. ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது குழலியும் தமிழும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு விரும்பி இருக்காங்க. அதுக்காக அவங்களை கல்யாணம் கட்டி கொடுக்கறதா, இல்ல இந்த குமாரு அவன் இப்படி திடீர்னு நல்லவன் மாதிரி பேசுவான்னு தெரியலையே. அதுல ஏதாவது சூழ்ச்சி இருக்கான்னு புரிய மாட்டேங்குது. அதேதான் மாப்பிள்ள, எனக்கும் சந்தேகமே. ஒருத்தன் எப்படி இல்ல திடீர்னு திருந்துவான்? அதுவும் அவன் பேசுனதை பாத்தியா எப்படி இருந்ததுன்னு? இதுக்கு முன்னாடி அவனுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி பேசிட்டு போறான். எப்படி இல்ல இவனை நம்பி பொண்ணை கொடுக்கறது? லே மாப்ள, எனக்கு தெரிஞ்சு தமிழ் ரொம்ப நல்ல பையன், எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லாத பையன். அவங்க வீட்லன்னு பார்த்தா இந்த குமார் மாமாவும் அவங்க வீட்டுக்கார அம்மாவும் தான் கொஞ்சம் கோவக்காரவ. மத்தபடி அள்ளி கூட ரொம்ப நல்ல பிள்ளைதான். தமிழ் ரொம்ப நல்ல பையன்ற பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு நம்ம குழலிய கட்டி கொடுத்துடலான்னு தோணுது. மாப்பிள்ள, என்ன திடீர்னு எப்படி சொல்லிட்ட? எனக்கு ரொம்ப பயமா இருக்குல்ல. லே, குழலி உன் தங்கச்சினா அவ எனக்கும் தங்கச்சி மாதிரி தானே. நான் எதையுமே யோசிக்காமையா சொல்லியிருப்பேன். நான் தான் சொல்றேன்ல, தமிழை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப நல்ல பையன். குழலிக்கும் தமிழை பிடிச்சிருக்கு, தமிழுக்கும் குழலிய பிடிச்சிருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்றேன். ஆமா, அந்த பையன் ரொம்ப நல்லவன் தான். யாரு மாப்ள, எதை பத்தியும் யோசிச்சு குழப்பிக்கிட்டு இருக்காத. குழலிய தமிழுக்கே கட்டி வச்சிருவோம். பிறகு அவங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை பண்ணா நம்மள செத்தா போயிருவோம். இருப்போம்ல, பாத்துக்கிடுவோம். சரி, அப்ப நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. சம்பந்தமும் கையோட பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீயும் காலையில வந்துரு, நம்ம எல்லாரும் கலந்தே பேசிக்கிடுவோம். அதை பத்திலாம் வருத்தப்படாத. நாளைக்கு காலையில வரசாவே நான் கிளம்பி வந்துடுறேன். கண்ணுக்கினியாலையும் கூட்டிட்டு வந்துரு. அதெல்லாம் அவன் வந்துருவான் மாப்ள, நீ ஒன்னும் நினைக்காம போய் தூங்கு. காலையில அவங்க குடும்பமா வராங்கன்னு சொன்னில, அவங்க பேசுறத வச்சே நம்ம முடிவு எடுத்துக்குவோம். அதான் மாப்பிள்ள, பயமாவே இருக்கு. எவ்வளவு நகை எதிர்பார்ப்பாக, என்னென்னலாம் போடணும், பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கும் போது என்ன கொடுத்து விடணும், ஒண்ணுமே புரியல. இப்பன்னு அவளுக்குன்னு சேர்த்து வச்சிருக்கிறது கம்மிதான். அது தாண்டி எதிர்பார்த்தாங்கன்னா என்ன பண்றது? லே, அத பத்திலாம் நீ எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? பிறவதுக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிடுறோம். குழலி எனக்கும் தங்கச்சின்னு வாய் வார்த்தைக்கு மட்டும் சொல்லல. சீர்சனம் செய்யறது, அவளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறது, எல்லா செலவையும் நானும் பாத்துக்கிடுறேன்னு அதுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நாளைக்கு அவங்க வரட்டும், அவங்கள்ட்ட பேசுவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிடுவோம். பிறகு பாத்துக்கிடலாம். சரி மாப்பிள்ள, நீ இருக்கும்போது நான் எதுக்குமே பயப்படாது கிடையாது. நீ இருக்கிறன்ற தைரியத்துல நான் நிம்மதியா போறேன். சரில, நீ போ, நானும் வீட்டுக்கு போறேன். ரொம்ப நேரமாச்சு, தண்ணிக்கு நீ தேடும். சரி மாப்பிள்ள, காலையில பாப்போம். அது வந்து சொல்லுமா. மதனி, தமிழ் இன்னைக்கு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுதான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், என்ன விஷயம்ல? சொல்லு. என்ன மதனி இப்படி கேக்குறிய? அது வந்து எத்தனை அது வந்து சொல்லி தொலைப்ல சீக்கிரம். ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருப்பேன்? வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு சொல்லுப்ல. வீரா. ஐயோ அண்ணன், விடிஞ்சது. வீரா. மாமா, மாடியில இருக்கேன், வாங்க. வீரா, இங்கதான் இருக்கியலா? இந்த வாரேன். வீரா. ஏன் மாமா, வந்தது வந்திய, ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருக்க கூடாது? யாண்டி? ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம், கரடி பூந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டியலே. மாமா எப்ப வருவான்னு ஆசையா காத்துக்கிட்டு இருப்பேன்னு பார்த்தா ஏன் வந்துன்னு கேக்குற பத்தியா? ஆசைப்பட்ட நேரத்துல எல்லாம் வந்து கிளிக்க மாட்டிய. எப்ப முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருப்போமோ அப்ப மோப்ப முடிச்சு நடுவுல பூந்துக்கிறது. பிறகு எப்படி இந்த விஷயத்தை முழுசா பேசுறதா? ஏண்டி நாத்தனக்காரியா, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன நாட்டு நிமித்திர விஷயத்தை பத்தி ரொம்ப முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கீங்களோ? நாத்தனக்காரியா நாங்க 2 பேரும் சேர்ந்தா முக்கியமான விஷயமா நாட்டு நிமித்திரத்தை பத்தி தான் பேசணுமா? இங்க வாழ்க்கை நிமித்திரத்தை பத்தி பேசக்கூடாதோ? ஆத்தாடி, பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. வாழ்க்கையை நிமித்த போறாங்களா? வாழ்க்கைய. குழலி. அண்ணே. என்ன அண்ணனே ஸ்லோ மோஷன்ல வருது? நட்டிப்பாயா அப்படியே அண்ணனுக்கு பயப்படுற மாதிரி தான். உனக்கு எப்படியும் விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல? அண்ணே, அது வந்து தெரியுது. உன்னோட தடுமாற்றத்திலேயே எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியுது. நாளைக்கு
வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, பேசிக்கலாம். சரிங்கண்ணே. ம், யாரு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கா? சரி, நீ போய் தூங்குமா. சரிங்கண்ணே. என்ன போய் தூங்கணும்னே சரிங்கண்ணேன்ட்டு போறேன். ஒழுங்கா விஷயத்த சொல்லிட்டு போ. மதனி, எங்க அண்ணனுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல, பிறகு உங்களுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன. போங்க மதனி, நான் போறேன். அடியே, கன்ஃபார்ம் உனக்கு சோத்துல வசந்தாண்டி. அச்சச்சோ மதனி, எல்லா விஷயமும் அண்ணனுக்கு தெரியும். அண்ணா உங்கள்ட்ட சொல்லிக்கிடுவாங்க. எனக்கு உங்கள்ட்ட அண்ணா முன்னாடி சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. நான் போறேன் மதனி, போங்க. மாமா, இந்த பிள்ளை என்ன இப்படி வைக்கப்பட்டுட்டு போகுது? அப்படி என்ன விஷயம் மாமா? வீரா, இந்த குமார் மாமா இருக்காருல, அவர் வந்து என்கிட்ட பேசிட்டு போனாரு. குமார் அண்ணனா? ஏன் மாமா, ஏதாவது வம்பிழுத்தாரா? இல்ல வீரா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ மச்சான் தமிழுக்கும் நம்ம குழலிக்கும் கல்யாண சம்பந்தம் பேசுறதுக்கு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போறதுக்காக வந்தாரு. யாரு? குமார் அண்ணனா? ஐயோ, அதான் இந்த பிள்ளை வைக்கப்பட்டுட்டு போதாக்கும். ஆமா ஆமா, எப்படி அவ ஆளு சொல்லிருப்பாங்கல்ல, அதான் அந்த அம்மாக்கு அவளை வைக்கும். ஓஹோ, அதுதான் அவ்வளவு நேரம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தாங்களாக்கும். சரி சரி. ஆனா மாமா, எப்படி மாமா அவங்க எப்படி உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க? அல்ல பிள்ளைதான் ஊர்ல இருந்து வந்துருச்சுல, அந்த பிள்ளைக்கு தானே கல்யாணம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் வீரா, என்னன்னு தெரியல. முத்தோட பேசிட்டு தான் வந்தேன். நீ நிம்மதியா போய் தூங்கு, வெறுசா காலையில எந்திரிச்சு வந்துடுறேன். அவங்க பேசுறத வச்சே முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான். சரி மாமா, கண்ணிக்கு நீ அவ கூப்பிட்டுட்டீங்களா? முத்த கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டான் வீரா. அப்படியா? சரிங்க மாமா. அப்பனா காலையில வெறுசா எந்திரிச்சு பால் கறந்து டீக்கெல்லாம் ரெடி பண்ணணும். காலையில ஒரு வார்த்தை நானும் கண்ணிக்கு நீ போய் கூப்பிட்டுறேன். பிறகு பூவெல்லாம் பொறிக்கணும் மாமா, குழலிக்கு வேணும்ல. சரி வீரா, அதெல்லாம் என்னவோ நீ பாத்துக்கோ. நான் தான் குழலி கல்யாணத்துக்கு என்ன கேட்பாக, என்ன நம்ம போடணும்னு தெரியாம மண்டை குழம்பி உட்காந்துருக்கேன். முத்திட்ட பேசும்போது அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்டான்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு தேவையானதெல்லாம் நீ என்னன்னு பார்த்து எடுத்து வை. சரிங்க மாமா. பிறகு வீரா, நம்மளுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துல நடக்க போற விசேஷம். ஆமா மாமா. நம்மளுக்கு கல்யாணம் அனுப்ப நீ எப்படி சந்தோஷமா நல்ல நகனக்கத்தெல்லாம் போட்டுட்டு இருந்தியோ அதே மாதிரி இப்பயும் இருக்கணும், சரியா? அது கல்யாணத்துக்கு பாத்துக்கலாம் மாமா, நாளைக்கு என்ன? இல்ல வீரா, உன்னை சந்தோஷமா பார்த்தே ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. நீ பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு நிறைய நகனட்டெல்லாம் போட்டுட்டு நீயும் ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நிக்கணும். அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும். மாமா, நான் எதுக்கு நாளைக்கு அப்படி? இது என்னோட ஆசை வீரா. எனக்கு கால் போயிருச்சு, நான் எதுக்குமே ஆகாதவன்னு ஊரே பேசுச்சு. ஆனா நீ மட்டும்தான் எனக்காக நின்ன. மாமா, எனக்காக நின்ன உன்ன நான் சந்தோஷமா பாத்துக்க வேணாம்? அதுக்குதான் என் கண் குளிர நீ நல்லா இருக்கிறத நான் கண்டிப்பா பாக்கணும் வீரா. சரிங்க மாமா. நான் உங்க ஆசைப்படியே நல்ல புடவையெல்லாம் கட்டிட்டு நல்ல நிறைய நகை நட்டெல்லாம் போட்டுட்டு கிளம்புறேன். வீரா. சொல்லுங்க மாமா. உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? என்ன மாமா கேட்டுக்கிட்டு? சொல்லுங்க. நீ நீ என்னோட வீரா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. மாமா, தெரியும், எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடப்பாராங்கள் நெஞ்சுக்குள்ள ஹீரோ கொஞ்சம் பூத்தாக்கா, இந்த காட்டு வேனல கொஞ்சம் சாரல் எட்டி பார்க்காதா? காட்டாரா வாழ்ந்துட்டு என தேச பார்த்து வழி மாத்து. அட உன்னை விட்டா யாரோ இல்ல உறவே, ஆசை உறவே, பிரிஞ்சாலும் நினைப்புல நீதாண்டா. ஒரேதோ வைக்கவில்லை என தாங்கும் பூமி நீதாண்டா. பாண்டியன், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் ஊர்ல இருந்து கிளம்பி ஃபிளைட் புடிச்சு இங்க வந்திருக்கேன். சோ என் டைமை வேஸ்ட் பண்ணாம நல்லா நான் சொல்றத கேளு. சரி நீலா. இங்க பாரு, நான் ஒரு கிராமத்துல ஃபேக்டரி கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னல, அந்த ஒர்க் ஃபுல்லாவே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? அத பத்திலாம் கொஞ்சமாவது கேட்கணும்னு ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா உனக்கு? அத ஒரு மண்ணும் உனக்கு தெரிய மாட்டேங்குதே. சரி, சொல்றத மட்டும் கேளு. ஆனா அத தரமட்டமாக்குறதுக்கு அங்க நிறைய பேர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ. அதை எவ்வளவு சீக்கிரம் திறக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது. அது உள்ள நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. அதெல்லாம் அந்த ஆதித்யா கண்டுபிடிச்சிருவான், கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். சோ அதுக்குள்ள எப்படியாவது ஃபேக்டரிய ரன் பண்ணி ஆகணும். ஓ சூப்பர் நீலா. அப்ப சீக்கிரமாவே திறப்பு விழா நடத்திரு. அதெல்லாம் பக்காவா பிளான் போட்டு இன்விடேஷன் கூட அடிச்சாச்சு. ஓ அப்படியா? ஓகே ஓகே. பாரு பாண்டியன், என்ன வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்னும் 2 நாள்ல நீ அந்த கிராமத்துக்கு கிளம்பி வர. எது? நானா? எதுக்கு நீலா? எதுக்கா? அந்த ஃபேக்டரிய திறக்க போறதே நீதான். நீலா என்ன சொல்ற? நானா? ஆமா பாண்டியன், நீதான்.
இன்விடேஷன்ல கூட ஃபேக்டரியோட திறப்பு விழாக்க நீ தான் சீஃப் கெஸ்ட்னு ஓம் பேரை தான் போட்டிருக்கேன். ஆ, நீலா, நானா? என்னால நம்பவே முடியல. இல்ல, ஏன் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நீ எந்த ஃபேக்டரி திறப்பு விழாக்கும் சரி, இல்ல எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் என்ன கலந்துக்க விட மாட்டியே. மொத வாட்டி ஒரு ஃபேக்டரியோட திறப்பு விழாக்கே என்ன கூப்பிட்டுருக்கே. அதான் என்னால நம்ப முடியல. அதான் கேக்குறேன், நான் ஏன் இந்த ஃபேக்டரியை திறந்து வைக்கணும்னு நீ முடிவு பண்ண நீலா? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ கேக்குற கேள்வி கரெக்ட் தான் பாண்டியன். ஆனா என்ன பண்றது, இந்த ஃபேக்டரி முழுக்க பிரச்சனையாவே இருக்கே. இந்த ஃபேக்டரியை கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப திறக்கிற வரைக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை. மினிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன், யாருமே வந்து திறந்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் எனக்கு கிடைச்ச பலியாடு நீதானே. உன்னைய வச்சு இந்த ஃபேக்டரியை திறந்துட்டா எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓ சைடு திருப்பி விட்டுறலாம்ல. அந்த ஒரு காரணத்துக்காக தான். நீலா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டியே. அது அது ஒன்றும் இல்லை பாண்டியன். இந்த ஃபேக்டரி கட்டி முடிக்கிற வரைக்கும் எனக்கு நிறைய ஹெல்ப் நீ பண்ணியிருக்கல, அதுக்கு தான். ஏன் அந்த பொண்ணு இருக்காளே, அவளை கூட நீ தானே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கிட்ட. நீ இங்கே நல்லா பண்ணதுனால தான் என்னால் அந்த ஃபேக்டரியை அங்கே பிரச்சனை இல்லாமல் கட்ட முடிஞ்சது. ஓ, அப்படி சொல்ல வரியா? சரி சரி. ஆமா நீலா, நீ இப்ப வரைக்கும் ஃபேக்டரி கட்டுறேன் அங்கதான் இருக்க, அது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா எந்த ஊருன்னு நீ இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லையே. பாண்டியன், எந்த ஊரா இருந்தா உனக்கு என்ன? ஊர் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இங்க பாரு, இன்னும் 2 நாள்ல நீ அங்க கிளம்பி வந்தா மட்டும் போதும். சரி சரி. இல்ல, ஊர் பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இருந்தாலும் ஃபேக்டரி இவ்ளோ பெருசா கட்டியிருக்கே, எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்டேன். அதெல்லாம் டிரைவர் பார்த்து பாரு, நீ கிளம்பி வா, ஓகேவா? சரி நீலா. சரி, ஏதாவது சாப்பிடுறியா? ஆர்டர் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் ஏர்போர்ட்ல போய் பாத்துக்கிறேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன். எனக்கு நெக்ஸ்ட் ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. கரெக்டா டைம்க்கு ரீச் ஆகணும். சரி நீலா, இன்னும் 2 நாள்ல மீட் பண்ணுவோம். அப்புறம் இந்த ரோஸ் கொடுக்கறது, இந்த ஸ்பெஷல் டேக்கு விஷ் பண்றது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். இருந்தாலும் நீ ரோஸ் கொடுக்கும்போது குப்பையில போடுன்னு சொன்னது ஐம் சாரி. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த தயவு செஞ்சு இனிமே பண்ணாத, ஓகேவா? சரி நீலா. சரி ஓகே, நான் கிளம்புறேன். இங்க பாரு, 100 கோடி ப்ராஜெக்ட், ஃபேக்டரியை திறக்க போற. ரொம்ப டீசெண்டா ஒரு பிசினஸ் மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வா, புரிஞ்சுதா? சரி நீலா, என்ன நம்பி இவ்ளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்க, நான் எப்படி நல்லா பண்ணாம இருப்பேன்? கண்டிப்பா நல்லா பண்ணுவேன். நான் வரேன், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா வரேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன். நானும் ஏர்போர்ட் வரைக்கும் வரேனே. ஏர்போர்ட்டுக்கு வந்து நீ என்ன பண்ண போற? இங்கே இருந்து மொத்த விஷயத்தெல்லாம் பாத்துக்கோ, நான் பாத்துக்குவேன். சரி.